மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிறந்த பௌர்ணமி நன்னாள், சித்ரா பௌர்ணமி. இன்று உபதேசம் பெற்றவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகளே. அதனால் காலையில் ஒரு உபதேச கிளாஸ் நடத்தினோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கேள்வி பதில் வச்சுக்கிட்டோம். இப்போ சந்தேகம், ஐயம் தெளிதல். சந்தேகம்தான் முக்கியம். ஆன்மீகத்தில் இந்த சந்தேகம் கேட்கலாமா, இது கேட்கலாமா, அது கேட்கலாமாங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். நான்லாம் அந்த மாதிரி கேட்டு தான் பயிற்சியில் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு தான் வந்திருக்கிறேன். குருநாதர் கேட்க சொல்லுவார். கேள்வி கேட்குறவங்க மேலே தப்பு இல்லை, பதில் சொல்கிறவங்க மேலே தான் தப்பு. கேள்வி கேட்குறவங்க தெரியாதானே கேட்குறாங்க. அதை விளக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. அதனால் கேள்வி கேட்க வச்சு நீ பதில் கொடுனார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே. நீ தியானத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு போனால் அவங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கடவுளெல்லாம், வெளியே இருக்கிற கடவுளெலாம் அவங்களுக்குள்ள முதல்ல காமிச்சிட்டு அப்புறம் எல்லாம் சேர்க்கிறது விளக்கத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாம் அறிவு அறிகிற இடத்துக்கு வந்துக்கிட்டோம். நீங்கள் அறிவில் தெளிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அருமையான பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட்டு கேட்குறீங்க. மற்ற கோயிலில் கும்பிட்றதுக்கும் குலதெய்வம் கோயிலில் கும்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க. அதுதான் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னதுன்னா காலையிலே சொல்லிட்டேன். வழிபாட்டில் 6 விதமான வழிபாடு முறைகள் இருக்குது. 6 விதமான வழிபாடு முறை இருக்கிறதுல ஒன்று மத வழிபாடு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மத வழிபாடு இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். இந்த மதம் இல்லை, மத வழிபாடு எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மத வழிபாடுங்கிறது என்னென்னா, பஞ்சபூத நவக்கிரக கோயில், பஞ்சபூத ஸ்தலம், நவக்கிரக ஸ்தலம், சிவன் கோயில், பெருமாள் கோயிலுக்கு, விநாயகர், முருகன் கோயிலுக்கு, சக்தி கோயிலுக்கு எல்லாம் போவீங்க. இது எல்லாமே போவீங்க. இது ஒன்று. இதுக்கு பேர் மத வழிபாடு. என்ன வழிபாடு? மத நம்மளதை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு மசூதிக்கும் நிறைய தர்காவுக்கு போவாங்க. சில பேர் எங்கெங்கே தர்கா பிடிச்சிருக்குதோ அங்கே போவாங்க, அவங்க தர்காவுக்கு போவாங்க. அதே மாதிரி ப்ரே பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்ச்சுக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு எங்கே இதெல்லாம் இதுக்கு பேர் மத வழிபாடு. பொதுவாக எல்லா சர்ச்சுக்கும் போவாங்க. அதேமாதிரி பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலுக்கும் போவாங்க, தர்காவுக்கும் போவாங்க, அவங்களும் கும்பிட்றாங்க. இதுக்கு பேர் மத வழிபாடு பொதுவாக சந்திக்கிறது. ரெண்டாவது இன வழிபாடு. இன வழிபாடு அதுக்கு பேர் குலதெய்வ வழிபாடு. ஏன் இந்த குலதெய்வ வழிபாடுன்னு ஆரம்பிச்சிருக்கிறேன்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் தான் முடியெடுப்பீங்க. உங்கள் மச்சன்ன குலதெய்வம் கோயிலில் அவங்க தான் முடியெடுப்பார். இது ஏன் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சாங்க அப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது எதுக்குன்னா, 4 பேர் நம்ம குழுவாக வாடுறோம். அப்போ ஒன்றா வாடுறதுனால என்னென்னா, இப்போ பிரிஞ்சு வந்துடுறோம். அந்த பிரிஞ்சு ஊருக்கு ஒரு தடவை 4 பேர் பிரிஞ்சு போயிடுறோம். 3 வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ குலதெய்வ வழிபாடு இது ஏற்பாடு பண்ணி வாடினா இவங்கெல்லாம் நம்ம பங்காளியோடு. அப்போ செல்வன் நமக்கு பங்காளி. அப்போ சேகர செல்வனுக்கு பங்காளி. பங்காளி வீட்டில் பொண்ணு கேட்க போக மாட்டியல்ல, திடீர்னு பொண்ணு கேட்க போயிட்டா. அப்போ குலதெய்வ வழிபாடு என்னென்னா எல்லாம் பிரதர் சிஸ்டர். புரியுதுங்களா? ஆனால் நீ உன்னுடைய மச்சன்னம் கோயிலில் குலதெய்வத்துக்கு நீ பையனுக்கு முடியெடுக்க மாட்டேன். ஆனால் மச்சன்னம் போகிற கோயில், பஞ்சபூத கோயிலுக்கு நீ போவ. புரியுதா செல்வம்? அப்போ அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது உன்னுடைய இனத்தை பிரித்து காட்டுறது. இதனால தான் இது அது மத வழிபாடு. இதுக்கு தான் இன வழிபாடுங்கிறது. அப்போ நீ குலதெய்வம் கும்பிட்றவங்க 5 பேர், நம்மெல்லாம் பங்காளி விடுமா, அவங்க ஒன்னண்டா, அது அந்த பிள்ளைங்க விளையாண்டா கூட சொல்லிடுறீங்கல்ல, குலதெய்வம் கூடுறேன்னு. இதெல்லாம் நம்ம தங்கச்சி விடனா, தெரியாத பொண்ணு கேட்க போயிடக்கூடாது இல்லை. ஆனால் மாமச்சனை கூப்பிடுவீங்க, வரி வாங்க மாட்டீங்க. மாமச்சன்கிட்ட வரி வாங்க மாட்டீங்க. மாமச்சன் திருவிழா கூப்பிடுவீங்க. அப்போ அது மாம வீட்டு பிள்ளை, இது அத்தை வீட்டு பிள்ளை, பல இதுங்கள்ல. இது இன வழிபாடு. அப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம இன வழிபாடு. அதே மாதிரி நீ அவங்க கிறிஸ்துவ முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலுமே கூட ஒரே மசூதியில் போய் எல்லாம் முடியெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சி தர்காவில் தான் எடுப்பாங்க. வழிபடுறது எல்லா பள்ளிவாசலுக்கும் போவாங்க, எல்லா பக்கம் தொழுவுவாங்க, எங்கே இருந்தாலும் தொழுவு போவாங்க. ஆனால் முடி எடுக்கிறது அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு தர்கா வச்சுருப்பாங்க, அதுதான் எடுப்பாங்க. ஒரே தர்காவில் எடுக்க மாட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்கா பிடிச்சிருக்கும். அதில் அதான், ஏன்னா எங்கள் தாத்தா அங்கே தான் எடுத்தார், எங்கள் அப்பா அங்கே தான் எடுத்தார், இப்படி தானே எடுப்பீங்க. ஆனால் பள்ளிவாசல் தொழுகிறதுக்கு எங்கே இருந்தாலும் தொழுவு போவீங்க. இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். அதேமாதிரி சில பேர் வேளாங்கண்ணியில் முடியெடுப்பாங்க, சில பேர் சாந்தம் சர்ச்சில் மெட்ராஸில் முடியெடுப்பாங்க. ஆனால் வழிபடுறதுக்கு எல்லா பக்கம் ப்ரே பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும் போவாங்கல்ல. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆன்மீகத்தில் இருக்குது. இது 2வது வழிபாடு. ஆச்சா? மத வழிபாடு, இன வழிபாடு, இயற்கை வழிபாடு. அவங்க கோயிலெலாம் கட்டிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க.
சாயந்தரம் தூங்க போகும்போது சந்திரனை பார்த்து கும்பிடுவாங்க. சூரியன் சந்திரன் நீரை பார்த்து கும்பிடுவாங்க, மண்ணை பார்த்து கும்பிடுவாங்க, தாவரத்தை பார்த்து கும்பிடுவாங்க. ஐம்பொருள் வழிபாடு. இது வந்து இயற்கை வழிபாடு. ஒன்று நம்ம மத்தியானம் சாப்பிட்டோமில்ல, இறை வழிபாடு. இறை வழிபாடு முத்துமுருகானந்தனுக்கு தெரியும், போன மாதமே சொல்லிட்டு. இறைன்னா என்ன? சாப்பிட்றோமில்ல, அதுக்கு பேர் தான் இறை. அது நிறைய பேசியிருக்கிறார், அது மேலே சொல்ல. அதனால் இறை ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது 3 நேரம் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை பார்த்து, இந்த பாட்டெலாம் சொல்ல வேண்டியதில்லை, கண்ணால் பார்த்து யாரா எவனா பாட்டு போகலாம், ஹோட்டல் கடையே போனால் கூட கொண்டாந்து வச்சா தொட்டு சாப்பிடும். இறை வழிபாடு. ஒரு பொட்டி பணத்தோடு உடனே 3 நாளைக்கு தூங்க விட்டுட்டா பணம் இருக்குது, நீ இருக்க மாட்டியே. 3ஆவது நாள் திறந்தா உசுறு பாடி தான் கிடக்கும். அப்போ நீ வாழ வைக்கிறது எது? இறை. அதனால தான் அதுக்கு பேர் இறை. அதாவது இறத இடம் போயிடுச்சு. பாப்பா ஊரில் நோய் போட்டு, சேகர ஊரில் நோய் போட்டிருக்காங்க, வா அந்த மேட்டுக்காட்டில் போய் ஆளுக்கு ஒரு கடை பிடிச்சிட்டு வரலாம், குட்டி பிடிச்சிட்டு வரலாம்ப்பா. சேகர ஆள் கொண்டு போய் வாப்பா செல்வம் பிடிச்சிட்டு போகலாம். கவுண்டரே நாங்கள் 2 குட்டி பிடிச்சிட்டு போல வந்தோம், ஊரில் பூச்சாட்டிக்குது மாரியம்மனுக்கு. ஆடாடா சேகர இப்போ தான் நல்லா பட்டி திறந்து விட்டோம். அதாவது இறத இடம் போயிடுச்சு. அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு பட்டியில் அடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சி சொல்கிறாங்கல்ல. ஏன் இதெல்லாம் குழந்தையாட்ட சொல்கிறேன்னா, சாதாரண வார்த்தை கூட மறந்துட்டோம். இறை அப்படின்னாவே சாப்பாட்டுக்கு பேர் தான் இறை வழிபாடு. இந்த கோயில் பூசாரி சொல்லி தருவானா? இப்போ நாங்கள் காலையில் சொன்னதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிற பூசாரியை சொல்லித்தரேன்? சொல்ல மாட்டான். இப்போ சொன்ன நீ எதுக்கு போகிற? அப்புறம் இது இறை வழிபாடு. அப்போ இது வந்து 4. 5வது குரு வழிபாடு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மத வழிபாடு, அது பொதுவு. இன வழிபாடு உட்பிரிவு. அப்புறம் இயற்கை வழிபாடு, அது பொதுவானது. சில பேர் அது கோயில் கட்ட மாட்டாங்க, காட்டுவாசியில் இருக்காங்கல்ல, கோயிலெலாம் கட்ட மாட்டாங்க, பூசாரி வச்சுக்க மாட்டாங்க, அது இயற்கை வழிபாடு. அப்புறம் இயற்கை வழிபாடு. அப்புறம் வந்து இறை வழிபாடுனால அடுத்து 5 குரு வழிபாடு. இது நானே சொல்லித்தராரில் உட்காந்துக்கிட்டு, இப்படி வந்த சேகர செல்வம், இப்படி வந்தோம் சபரிநாத்தை, நாம் இப்படி இருக்கிற நாம் நல்லவனாக வாழலாம். ஏற்கனவே அவங்கெல்லாம் சரியில்லாத வாழ்ந்ததுனால இன்றைக்கி தப்பாக போயிடுச்சு. அதனால் சென்ற காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க, சென்ற காலத்தில் அவங்க முறையில்லாத வாழ்ந்ததுனால இப்போ நிகழ்காலத்தில் சிரமப்படுறாங்க. நாம் அப்படி வாழ வேண்டாம். அதனால் சென்ற காலத்தில் அப்படி வாழ்ந்ததுனால அவனை வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் இப்படி வாழ்ந்தா எதிர்காலம் நம்ம வாரிசுங்களும் நம்மளும் நல்லா இருக்கலாம். ஊருக்குள்ளே 4 நடக்கத்தான் செய்ய, நம்ம எதில் கலந்துக்க வேண்டாம். 10ஓட 11 வரி வைக்கிறாங்களா, இந்த கட்டிடு, நம்ம போகிறதில்ல. நான் போய் ஒரு நாள் கூட கையெடுத்து கும்பிட்டதே இல்லை. வரி வச்சாங்க, போன மாதம் தான் கேட்டாங்க, 1500 கேட்டாங்க, கொடுத்துட்டேன், முடிஞ்சுது. இப்போ பாப்பமளத்தில் கூட கோயில் கேட்டாங்க, 50,000 பணம் வேணும்னு கேட்டாங்க. ஊருக்கு 50,000 வச்சுட்டு 4 கோடியில் கட்டுறேன்னாங்க, கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம ஒன்றும் போகல. சரி பூர்வீக கோயிலில் என்ன பண்ணுறது கேட்டால், வீட்டுக்கு 50 ரூபா வச்சுட்டாங்க, 4 கோடி ரூபாயில் கட்டுறாங்க, வரியே 50 ரூபா கொடுத்துட்டோம், என்ன பண்ணுறது. அதனால் சரி போன்னு கொடுத்துட்டோம். போன மாதம் கூட தான் போயிட்டு வந்தோம். அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதுக்காக போக மாட்டோமே, போய் நான் கும்பிட்டுது இல்லையே, பவிஷத்தன்னைக்கு போயிட்டு வந்தோம், அவ்வளோதான், மறுபடியும் போக மாட்டோம். ஏன்னா தாண்டி தானே வந்துட்டோம். அது வேணும், அது நம்ம குழந்தைங்களுக்கு வேணுமல்ல வழி நடத்துறதுக்கு, எப்பவுமே அதிலே இருக்கக்கூடாது. இப்போ பதிவு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரு சொல்லி கொடுக்காரு, இப்படி வாழணும் பிடிக்கும்னு சொன்னால் இவனால் அது வந்து வேதாந்தம், இது சித்தாந்தம். அது வேதாந்தம், இது சித்தாந்தம். அதனால் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் காண்பாள் அன்பு தங்கச்சி, என்னை தோன்றி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்த காடு. ஆதி வீடு அங்கே என்ன இருக்குது? அங்கே மேலே சிவகணம் உடக்க அடிச்சுக்கிட்டே இருக்குது, சுத்த வெளி தான் இருக்குது ஆதி வீடு. அந்த ஆதி வீட்டுக்கு போகணும், கண்ணை மூடி அங்கே போகணும். தவம் பண்ணால் கண்ணை மூடுனா நாளைக்கு அடக்காகிற காலத்தில் அங்கே போயிடணும். உசுறு அப்படியே மேலே போனது நின்றுக்கும் வராது, அதெல்லாம் வராது. அதெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு தவம் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் சொல்லித்தரப்போது உங்களுக்கு தெரியும். அதை இப்போ சொல்லிக் கொடுத்தா நீங்கள் ஒரு நாளைக்கு மன கஷ்டமாக இருந்து போய் நின்றுட்டிங்கன்னா மூச்சு நின்று போயிடும், வராது. அதனால் அதை இப்போ சொல்லித்தர மாட்டேன் எப்படி கவனிக்கிறதுன்னு. அது செத்து பொழைக்கிறது, செத்து உசுரோடு இருக்கும்போதே செத்து பொழைக்கிறது. அது இப்போ நிறைய ஆகிட்டு நான் செத்து பொழைச்சிட்டேன். அது கொடுக்குறதில்ல, அந்த தவமெல்லாம் கொடுக்குறதில்ல. அது கடைசியில் வயசான காலத்தில் கொடுக்குறது, அது பண்ண முடியாது அந்த இடம், அது போட்டும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அந்த குரு சொல்லிக் கூட கடைப்பிடிக்க முடியாது. கறிமீன் சாப்பிடக்கூடாது பாரு, கறிமீன் சாப்பிடக்கூடாது. 5 நாளைக்கு ஒரு கதை கணவன் மனைவி நட்பு வச்சுக்கணும். 5 நாளைக்கு ஒரு கதை தானே பிரதோஷம் வருது, மாதத்தில் 2 பிரதோஷம் தானே. ஏன் வச்சு காட்டுறான்னா, சிவன் கோயில் தானே பிரதோஷம் கழிக்கிறான், அவன் தானே படைப்பு, சிவசக்தி தானே படைப்பு. வேறு கோயிலில் பிரதோஷம் நடக்கிறதுலையே இல்லை. அப்போ 2 பிரதோஷம்னா 2 ட்ரிப்பு தான் நீ மனைவியிட்ட தொடர்பு கொள்ளணும். அப்படி வாழ்கிறான் ராஜி, இப்படி வாழ்கிறான்னா ரொம்ப கஷ்டப்படணுங்க. தியான லைனுக்கு வந்துட்டால் தியானம் தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் பிரயோசனம் இல்லை. நிறைய விளக்கத்து கொடுப்பேன். இது ரொம்ப இடைஞ்சலாக இருந்தால் விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். தியானம் பண்ண வேண்டாம், கிடைக்காது. ஏன்னா 2 கட்டானா ஆகி போயிடும். அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வழிபாட்டில் சொல்லிட்டு வந்தோமா, குரு வழிபாடு சொல்லி கொடுத்து மறந்துட்டு அதே வழிபாடுங்க. இந்த குரு வழிபாட்டை விட்டுட்டு அருவ வழிபாடத்துக்கு போகணும்.
அப்போ சபரிநாத் பேர் சபரிநாத் இல்லை, உடம்பு சபரிநாத் இல்லை, உயிர் சபரிநாத் இல்லை. உயிர் எங்கேருந்து வந்தது? தாவரத்தில் விந்தில் வந்தது. விந்து எதனால் வந்தது? தாவரத்தினால விந்து உற்பத்தி ஆச்சு. தாவர உணவுனால விந்து உற்பத்தி ஆச்சு. தாவரத்தை உணவுனால சாப்பிட்டதுனால விந்து 7வது தாருவாக வந்துச்சு. அப்போ தாவரத்துக்கு எது மூலமாக இருக்குது? மண். அப்போ மண் சபரிநாத் இல்லை. அப்போ மண்ணுக்கு மூலமாக இருக்குது நீர். நீர் நான் இல்லை. நீர் எங்கேருந்து வந்தது? நெருப்பினுடைய அழுத்தம். அப்போ நெருப்பு நான் அல்ல. அப்போ நெருப்பு எங்கேருந்து வந்தது? காற்றினுடைய சுழற்சினால் நெருப்பாச்சு. அப்போ காற்று நான் அல்ல. இந்த பட்டத்தை நூலை பிடிச்சிட்டு போகிறீங்க. அப்போ காற்று எங்கேருந்து வருது? விண்ணினுடைய சுழற்சினால் காற்று வருது. அப்போ விண்ணு நான் இல்லை. அப்போ நான் எது? சுத்த வெளி தான் நான். அந்த ஆதி நிலை, அந்த பூரண பொருள், ஆதி அனாதி பூரண பொருள், சிவம், அல்லாஹ், பரமபிதா, அனைத்து அந்த ஸ்பேஸ் தான். அந்த சுத்த வெளி தான், இருள் வெளி தான். அந்த இருள் வெளி தான். அதனால தான் இருள் வழியாக நின்ற சிவன் பாதம் போட்டின்னு அந்த பாட்டை பாடணும். அந்த இருள் வெளி தான் நான் விளக்கிட்டேன் ஈஸியாக. ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் ஆகும், நிற்காது. 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் நீ போனீங்கன்னா என்ன கிட்ட வர்றேன்னு தெரியாது. சபரிநாத் புருவமையத்து பண்ணிட்டியா? நான் அப்போ சொல்லித்தருவேன். சபரிநாத் பண்ணிட்டியா? 2 நிமிஷம் இருந்தால் போதும், வேண்டாம். புருவமையம் பண்ணிட்டியா? ரைட்டு, படி தாண்டி போகிற. அதான் ஏற்கனவே ஏறி இறங்கிட்டியே. ஞாபகம் போயிட்டு வந்துருக்குது. திருச்செங்கோட்டு மலை எல்லாம் உச்சிப்பிள்ளார் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் எதுக்கு படி என்ற? இன்னும் எதுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கிற? சபரிநாத் 2 நிமிஷம், புருவமையம் 2 நிமிஷம், உச்சி மையம் 2 நிமிஷம், உச்சிக்கு மேலே ஒரு அடி துவாத சாங்கம், உச்சியிலேருந்து ஒரு அடி உயரத்தில் மனசை நிறுத்து. சபரிநாத் மனசை நிறுத்திக்கிட்டான். அப்படியே ஒவ்வொரு அடியாக உயர்ந்து போ. ஒவ்வொரு அடியாக உயர்ந்து உயர்ந்து விரிஞ்சி உயர்ந்து விரிஞ்சி உயர்ந்து விரிஞ்சு போ. எங்கே பார்த்தாலும் பூரண சந்திரன். பூரண சந்திரனால் சந்திரன் விண் முழுவதும் ஒரே சந்திர மண்டலமாக இருக்குது. அந்த வட்டமாக பார்க்குறது விரிஞ்சு பார்க்குறா சந்திரன். சரி, ரைட்டு, அதெல்லாம் நம்ம வேலையில். அதையும் கடந்து போ சபரிநாத். அப்படியே மறுபடியும் ஒவ்வொரு அடியாக ஏறு, மனதால் ஏறு. அங்கே சூரியன் காலையில் உதிக்கும் போது சூரியன் என்ன நிறத்தில் இருக்குதோ, உதிக்கும் போது, பிறக்கும் போது, மறையும் போது ஒரே நிறமாக இருக்குது. பார்த்துருக்குறீங்களா? சூரியன் தோன்றும் போது மறையும் போதும் பார்த்துருக்குறீங்களா? நிர்வாணமாக தானே வந்த, நிர்வாணமாக தானே போகிற, நிர்வாணமாக வந்துட்டு இடையில உடையோட வாழ்கிறேன். எப்படி வந்து அப்படி தானே போகிறேன். அந்த சூரியன் மாதிரி அந்த சூரியனை பார்க்கணும். அந்த சூரியனை கடந்து பிரம்ம பிரகாச பெருவெளி பார்க்கணும். விண்ணுக்கு மேலே அது வந்துடும். 4வது ஸ்டேஜ் முதல்ல சொன்னல அது. அதில் அப்போ எப்படின்னு சொல்லித்தரேன். அதை பார்த்துட்டு பிரம்ம பிரகாச பெருவெளி பார்த்துட்டே முடிஞ்சது வாழ்க்கையினுடைய லட்சியம். சுத்த வெளி, இருள் வெளி. இருளில் போய் பூந்துக்கிறேன். இருளில் பூந்தது திரும்பாது மறுபடியும். ஆற்றுல சுழலைன்னு ஒன்று இருக்குல்ல, நேராக போயிட்டு இருக்குது. வளமாக சுற்றினா போவோம் இடம். அந்த சுழலைங்கிறது ஒன்று இழுத்துக்கும். அங்கே சுத்த வெளியில் சுழலைன்னு ஒன்று இருக்குது. அது ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் கிளாக் வைஸாக சுற்றுறது. 7 கோள்கள், 7 கோயில்கள் வளமாக சுற்றுறது, 8, 9 இடமாக சுற்றுறது. அது உள்ளே இழுத்துக்கும் ராகு. அதுக்குள்ளே போனவங்க திழுக முடியாது. அதனால தான் 7வது மலை பெருமாள் சனி. சனி இப்போ கருப்பல்ல, இருள் அல்ல. இருள சனி பகவான் இருள் அல்ல, இருள் தானே. அந்த இருளை கடந்துட்டீங்கன்னா உள்ளே போயிடுவார் ராகு. அதுக்கு அது வெளியே வந்துடும். அதனால தான் மலை ஜலம். இங்கே மலை ஜலம் போனது மறுபடியும் உள்ளே வருமா? இங்கே போகிறது வெளியே வரும், இங்கே போகிறது உள்ளே வருமா? இதுக்குள்ளே தானே போகுது. அதுதான் ரொம்ப நுணுக்கமாக போகணும். இதுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே போனது இங்கே வெளியே வந்துடும். உள்ளே வர்றது இது வழியாக தான் உள்ளே வரும்போது இது வழியாக வராது. அது அப்படியே வெளியே போயிடும். 7 மலை தாண்டினீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தில் இருள் வெளியில் போய் பூந்துக்குவீங்க. அதுதான் அது, இருள் வெளியில் போய் பூந்துக்குவீங்க. அப்போ என்னென்னா அந்த சுத்த வெளி மட்டும் இருள் வெளி, அந்த பிளாக் பேஸை மட்டும் நினச்சி தவம் பண்ணுறோம். இது வந்து அந்த பிளாக் ஹோல் தான். அது கோளுங்கிறது அந்த பேருக்கு ஒரு கோள். கோடுனா அது கோள் மாதிரி இருக்காது, விரிஞ்சு கிடக்காது, அளக்க முடியாது, நீளமெல்லாம் அளக்க முடியாது. அது பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். இருப்பிடம் பிளாக் ஹோல்னா உயிரினுடைய இருப்பிடம். உயிரினுடைய இருப்பிடம் பிளாக் ஹோல். இப்போ முட்டைக்குள்ளே இருள், முட்டைக்குள்ளே லைட்டாக போட்டுருக்குது. மண்ணுக்குள்ளே விதை போடுறே இல்லை, மண்ணுக்குள்ளே இருள் தானே, மூடியறே இல்லை. அப்பாவுடைய விந்து அம்மா கற்ப பைக்குள்ளே போயிடுது. உள்ளுக்குள்ளே இருளுக்குள்ளே தானே வளருது. வெளி இருள் என்பது உயிர், ஒளி என்பது இயக்கம். இருப்பாக இருப்பது உயிர், அது இருள். இயக்கத்துக்கு வந்தால் ஒளி. ஒளியாக வர்ற போது அது இயக்கத்துக்கு வந்துடும். ஒளியை கடந்து இருளுக்கு போகணும். புற வாழ்க்கைக்கு ஒளி தேவை, அக வாழ்க்கைக்கு இருள் தேவை. அதனால் அந்த 6வது வழிபாடு இருள் வழிபாடு.
வேறு இந்த மாதிரி நிறைய சமாச்சாரம். வேறு என்ன நீங்கள் கேளுங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அப்பா அம்மா ஏக்கத்தினால தான் நம்ம இந்த மாதிரி பிறந்திருக்கிற அறிவாளியாக. நம்ம முன்னோர்கள் சோறு திங்க முடியாது இருந்தாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உணவு உடை உறைவிடம் அதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டு கம்ப்ளீட்டுங்க. இல்லைன்னு சொல்கிறதுலாம் சும்மா போய் புரோட சொல்கிறான்னு அர்த்தம். ஊட்டத்தாரம் இலவசமாக எல்லாம் கவர்மெண்ட்டில் கூட தான் கட்டி தருது. 4 வருஷம் இருந்து விற்று தின்னுட்டு மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு எழுதி வைக்குது. யார் ஊழலாக இருக்காங்க? அதெல்லாம் பொய்யுங்க. வள்ளலார் காலத்தில் உணவு உடை உறைவிடத்து கஷ்டப்பட்டா 19ஆம் நூற்றாண்டில். 20ஆம் நூற்றாண்டில் அவ்வளவும் புல்பில் வாடகைக்கு இருந்தால் கூட 5000 வீட்டில் இருக்கிறானுங்க. உணவு உடை உறைவிடம் இல்லாத ஜனம் இந்தியாவிலேயே கிடையாது. என்ன காரணம்? இந்தியாவிலேயே கிடையாது. யார் உள்ள உணவு இல்லாத இருக்கா? உன்னோட எத்தனை பேரை பிச்சை எடுக்கிறத பார்த்துருப்பீங்க குழந்தையில. ஊருக்குள்ளே வந்து நைட்டு ஸ்டார் எடுத்து பாவடியில் படுத்துவாங்க, கோயிலையும் பாடி மாறிங்க. இன்றைக்கி யாரும் பிச்சை எடுக்க கூட சோறு வேணாண்ணா? எத்தனை பேர் சோறு காசு கொடுக்குறான். எங்கே போனாலும் காசு தான் கேளுங்கிறான். ஆமாம், நான் டீ கடைக்கு போவேன். நிறைய நான் இப்போ ஈரோடு போகிறேன்னு ஒரு நாளைக்கு போவேன். டீ கடை டீ குடித்தா வருவாங்க, அம்மா அம்மான்ட்டு வருவாங்க. டீ சாப்பிட்றியா, பொண்டா சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கா, காசு தர மாட்டேன். ஒரு கும்பலை வேணும், எனக்கு முட்டை போண்டா வாங்கி கொடுக்கணும். வாங்கிக்க. ஏப்பா அந்த மாதிரி ஒரு முட்டை போண்டா கொடுத்துருப்பானே. ஏமா நான் கூட சாப்பிட்றது நீங்கள் கேட்குறேன், பரவாயில்ல நீ சாப்பிடுங்க. முட்டை போண்டா வாங்கிட்டு போகுதுன்ட்டு காசு பண்ணோம்னா கொடுக்க மாட்டேன். கொடுத்ததே இல்லை. போண்டா வாங்குறேன் வாங்கி, டீ வாங்குறேன் டீ வாங்கிக்க. அது போட்டோம். அப்போ என்னென்னு கேட்டால், இந்த குருநாதர் சொன்னது ஒரு நாள் கடைப்பிடிக்க முடியாது. கறி புளி சாப்பிடாது இருக்கும். கறி மீன் கல் கறி மீன்லாம் ஆகாதும் பாரு, கடைப்பிடிக்க முடியாது. டெய்லியும் தவம் பண்ண முடியாது. என்னமா சொன்னாங்க. அவன் சேகர் கூப்பிட்டான், என்னமோ சொல்லித்தராங்க. சோழரில் பாட்டு வரலான்னு போனால் நமக்கு ஒத்து வராதாயா. நாம் வெடிகள் சனிக்கிழமை நைட்டு தூங்கும்போது அந்த 12 மணிக்கு மேலே நினப்பு வந்துடுது. திருச்செங்கோட்டு அந்த முக்கு கடையில் எடுத்தால் 2 குடல் எடுக்கலாம், ரத்தம் எடுக்கலாம், அருமையாக இருக்குங்க. அவங்க விட்டுட்டு நான் கோழி பிடிச்சிட்டு வரலாம் அந்த மேல்காட்டில் போய், இதெல்லாம் விட்டுட்டு அவன் தவம் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த விளக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டியை வச்சு விளக்கு போட்டுட்டு கும்பிட்டுட்டு போனியா அதுக்கு போயிடுவான். கடை பிடிக்க முடியாது. கடைசியில் அது பழையபடி அது போயிடும். அதனால தான் இந்த லைனுக்கு யாரும் வர்றதில்லை. ரொம்ப கஷ்டம். இதில் கடை பிடிச்சி வென்று வருதுன்னா வென்று வர்றது கஷ்டம். வேணும் தெரிஞ்சுக்கலாம். சொத்து தான் ஆகணும். இந்த பிரிவில் இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் நீங்கள் அடிப்பீங்க. நான் முடியலைன்னா கூட கடைசி சாவர காலத்தை நினைப்பீங்கல்ல, அப்போ பிறப்பு எடுத்துரும். நீங்கள் கடைசியில் அடடா எவ்வளோ தூரம் ஐயா சொல்லி கொடுத்தா நம்மளால் கடைப்பிடிக்க முடியல, கடைசியில் வழி கொடுத்துட்டுமே அந்த எண்ணத்தில் நீங்கள் சாவீங்க. அப்போ அப்போ சின்ன வயசுலேருந்து ஆன்மீகம் கற்றுக்கிற மாதிரி போயிடு. உங்களுக்கு கறி தாண்டணும், கறி புளி சாப்பிட தோண்டாது. ஏக்கத்திலே போயிடுவீங்க. இப்போ நீங்கள் வச்சு ஆமாம் உங்களுக்கு விட்டுறாது. இது தொலைச்சி உங்களுக்கு விடாது. அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஆன்மா அடக்காவதில்ல. அந்த அடக்காகிற போது இன்னொரு குழந்தை பிறக்குது பாருங்க, அங்கே போய் பூந்துக்கும். அது அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை. உங்கள் ஆன்மா அடக்காகிற போது ஒரு குழந்தை பிறக்கும். இந்த ஆன்மா வெளியேறும் போது அந்த பிறக்கிற குழந்தைகிட்ட போய் பூந்துக்கும். அதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் பிறக்கவும் இறக்கவும் நடக்குதில்ல. அந்த குழந்தை சர்க்கிள், அந்த குழந்தை பிறக்குதில்ல. அந்த குழந்தை தாய் வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த தாய் உசுரை பார்த்துக்கிறா. தாய் வந்தோடனே கரண்ட் கம்பத்தில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருவான். இது துண்டா கிடக்கு. அது சவம் இல்லை, பிணமும் இல்லை. அது சவம் இல்லை, சிவம் இல்லை. அதுக்கு பேர் பிண்டம். துண்டா கிடக்குது. தாய் கற்ப வயதுலேருந்து வந்து உண்டோடனே குடலுக்கு அறுத்து விட்டுறா. தொப்புள் கொடிய கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. கம்பத்துக்கும் வீட்டுக்கு இருந்த லைன் கட் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் இல்லை. ஒரு 10 செகண்டு கரண்ட் இல்லாத இருக்கும். அது வெறும் டெத்தும் இல்லை, சிவம் இல்லை, சவம் இல்லை. உடனே தொப்புள் கொடி போட்டு அந்த கால் மறுத்து வச்சு ஏறினா மறுத்து வச்சு டாக்டர் தான் 2 காலையும் பிடிச்சி ஒரு வீசுவாங்க. ஆமாம், அப்படிங்க. அந்த பின்னாடி பட்டெக்ஸில் தடுத்துட்டு வருதுன்னு ஹாங்க அந்த ஆங்குதில்ல. அப்போ இந்த அகாரம் உகாரம் மகாரம் சொன்ன பாருங்க, சொல்லிட்டு பாருங்க. காற்று, நெருப்பு, இந்த நீர் 3 சக்தி உள்ளே போயிடும். வாதம் பித்தம் சிலோத்தமம் 3ங்கிறது உள்ளே போயிடும். இந்த 3 உள்ளே போனதுக்கப்புறம் இது உள்ளே போய் அந்த குழந்தை இயங்குதுங்கிறதுக்கு அடையாளமே என்னென்னா, உள்ளே போனது வெளி மழை ஜலம் வந்து. சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த குழந்தை இந்த வெளிக்காத்து உள்ளே போய் பூந்துக்குச்சுங்கிற அடையாளம் மழை ஜலம் வந்துடும். உடலை இயங்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உயிரில்லைன்னா செத்தாயிரதில்ல. நான் தான் உயிரோடு தான் இருந்தால் தொப்புள் கொடி அறுத்து விடாச்சுன்னு சொல்கிறேன்லப்பா. இப்போ இந்த கம்பத்துலேருந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வேற ஒருத்தர் அந்த கனெக்ஷன் கொடுக்க வர்றான். அது வரணும். அம்மா உயிர் இருக்குன்னு பார்த்துக்கிச்சு. இப்போ அம்மா உசுறு வளர்த்தி வெளியே தள்ளி விட்டுருச்சு, கட் ஆகிடுச்சு. இப்போ வெளியே இருக்கிற பிரபஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குது.
பிரபஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குது. கனெக்ஷன் கொடுக்குது. வெளிக்காற்று அதான் வாதம் பித்தம் பிளோத்தம்னு சொல்கிறது. 3 சக்தி உள்ளே போயிடுது. அதான் இந்த அகாரம் மகாரம் உகாரம் 3 சக்தி உள்ளே போயிடுது. ஒவ்வொன்றும் இருக்கிறதுக்கு அது வரும். இதெல்லாம் 3-4வது நிலையில் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு பிறப்பு எடுக்கும். இது என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருந்ததோ ஏது நினச்சிக்கிட்டு இருந்ததோ அந்த கெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தோ அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தில் போய் பிறக்கெடுக்க. எல்லா வீட்டுக்கும் அந்த ஆன்மா சேர்த்திக்காது. எல்லாம் சேர்த்திக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தான் போவோம். 5 பவுன் போடுறவன் 500 பவுன் போடுறவன் வீட்டில் பண்ணு கட்டுவானா? அதே தான் பிறப்பலி. 50 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுக்குறான், 500 பவுன் நகை போடுறான். இவன் 5 பவுன் போடுற வீட்டில் போய் கட்டுவானா? எப்படி கட்டுவான்? இருக்கிற ரோட்டில் வாழுது. அதாங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். புண்ணியம் செஞ்சு வரணும். உங்களை பார்க்குறவங்கெல்லாம் தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து நல்லவன்னு சொல்லணும். அதான் சொன்ன தொழிலெலாம் சிலதெல்லாம் சொன்னால் பொக்குன்னு போய் நமக்கு தெரிஞ்ச தொழில் தான் சொல்ல முடியும். ஒருத்தக்கிட்ட பாவை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், 2000 மீட்டர் பீஸை விற்று தின்னு விட்றான். அப்புறம் முதலாளி பாவ குறை தெரியலைங்களே, நான் நோட்டு நீங்கள் எழுதி கொடுத்து அப்படியே தான் கொண்டாடுறேன், எல்லா பீஸும் கொண்டாந்து போட்டுட்டுனே இவன் 2000 மீட்டர் விற்றுட்டான், எனக்கு தெரியும். ஆனால் முதலாளி குறையுதுங்கிறான். முதலாளிக்கு நட்டம் தானே. பைப்பு இப்படியே ஒவ்வொரு பக்கமாக பொழுதுனைக்கு சீக்கிரம் பணக்காரன் ஆகிறதுக்கு சில பேர் அப்படி பண்ணுவான். எல்லோரும் பண்ண மாட்டான். இங்கே ஒரு 6 மாதம் ஓட்டுவான், 2000 மீட்டர் விற்று தின்னுறான். இல்லைங்க மறுபடியும் வேறு பக்கம் மாற்றுவான், அங்கே போய் மாற்றுவான். கூலி கட்டலிங்க வந்துருக்குமா, அங்கே ஒரு 4000 மீட்டர் விற்று தின்னுருவான். 2 தறி இருந்து 4 தறி ஆயிரம், 4 8 தறி ஆகும். பணக்காரனாவான். எல்லா வேலையும் செய்வேன். நீங்கள் கொடுக்குற கோல் பத்து இல்லைங்க. நீங்கள் ஒரு பைக்கு 1000 மீட்டர் வருங்கிறீங்க, அது 800 தாங்க வந்துச்சு போங்க அப்படிமா. பையில் 1/2 பை ஏமாற்றிடுவான். அப்புறம் எப்படி நேர்மையாக? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அப்போ ஏங்க இப்படி தான் கற்றுக்குன்னு நினைப்பீங்க. தியானம் கற்றுக்க முடியாது. தியானம் கற்றுக்கிறதுனா எல்லாத்தையும் இழக்க வேண்டியது ஒரு செல்வம். எல்லாம் இழந்தால் தான் தியானம் கற்றுக்க முடியும். எல்லாத்தையும் இழக்காத தியானம் இழக்காததுனா நல்லவன் வெறுப்புறதில்லை. இப்போ ஜவுளி ஏஜெண்டாக இருந்த ஈரோட்டில் இப்போ பையனுக்கு தெரியும் மாதம் 50,000 ரூபா, ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை. இவருக்கு 10,000 மீட்டர் தேவைப்படும். லிங்கி அடிக்கிறாரு, சேல் அடிக்கிறாரு. உங்கள்கிட்ட தறி ஓடுது, 20 தறி சரக்கு ஓடுது. திருச்செங்கோட்டிலேருந்து யார்கிட்டே சொன்னால் அனுப்பிச்சிடுறாங்க, அது சோமனூரில் சொன்னால் அனுப்பிச்சிடுறாங்க. சாதாரணமாக 50,000 ரூபா கமிஷன் வருவாங்கன்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஃபோன் பண்ணால் கோடு போகுது. அன்றைக்கெல்லாம் கூட போட்டு இப்போ அன்றைக்கெல்லாம் கூட பீஸ் பண்ணி சாம்பிள் காட்டணும். இன்றைக்கெல்லாம் ஒரு சாம்பிளும் காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கி போடுறதே நம்பர் 1 நூல் தான் போடுறான். அன்றைக்கெல்லாம் எந்த தாரும் ஆறாது, தறி நிற்காது, நல்ல குவாலிட்டி தான் தயாரிக்கிறான். நம்ம நல்ல குவாலிட்டி தான் போடுறோம். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, பஞ்சு மாதிரி பொழுதுக்கு நாடா உட்காந்துக்கு 10 போயிடும். இன்றைக்கி தார் மாற்றி விடுறதுக்கு தான் ஆள் கேட்குறான். இன்றைக்கி தறி ஓட்டுறதுக்கு தார் மாற்றி விடுறது ஆள் கேட்குறானோ. நீங்கள் நாடா உட்காந்துட்டா கூட மேஸ்திரி பார்த்துக்குவான். உண்மை தானே? அப்போ அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமில்ல. அப்போ என்னென்னா நாம் நேர்மையாக வாழ்ந்து வரணும். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குழந்தைங்க பெருசாகட்டும்னு பார்த்தோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். குழந்தைங்க பெருசானதை விட்டுட்டு நான் வந்துட்டேன். 50,000 வரும் செல்வா, பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை பேர்த்த நான் சந்தோஷப்படுத்த முடியுமா? இந்த வீதி முழுவதும் வாங்கி வச்சுட்டு போனால் கூட எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட படுத்து 16 முடிச்சோன்னே ஒன்று கூடி பேசுவாங்க ஆயா மக்கள்லாம். உங்கள் அப்பா இருக்கிறானே ஒரு பைத்தியக்காரன், அந்த முக்கு ஓட்டை வாங்க சொன்னேன். அந்த முக்கு ஓட்டு வாங்கியிருந்தானா இந்த வீதி அந்த மூதி நானாவது எங்கள் அம்மாவில் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னில் போட்டால் எங்கே இருக்கிறே தெரியாது. உங்கள் அப்பா இருக்கிறானே, உங்கள் அப்பனாட்ட பைத்தியார் உலகத்தில் யாருமே இல்லை பிள்ள. 16 நாளைக்கு. ஆனால் முதல் நாளைக்கு அப்படியே இவ்வளோட தங்க மாதிரி நல்ல மாதிரி அழுவான். அப்புறம் அந்த ஒரு வீட்டு விட்டு போயிட்டான். அந்த முக்கு வாங்கியிருந்தா சபரிநாத்து, அந்த கடை நீயே சொல்லு சபரிநாத்து, அந்த கடைசி இந்த கடைசி எங்களுக்கு மையா வந்து பார்த்தியா எத்தனையோ தரோம் ஐயாட்டு சொன்னேன். இந்த வீட்டை வாங்காது அம்மா 10 வீடு விட்டு போனார். போப்பா, அந்த ஒரு வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கிறாரு. இந்த 10 வீட்டை பற்றி பேச மாட்டான். அப்போ திருப்திப்படுத்தவே முடியாது. வள்ளலார் நினைக்கிறோமில்ல, வள்ளலூர் இருக்கிற வள்ளலார், அதான் சொன்னேன். வள்ளலார் காலத்தில் எத்தனை செல்வந்தர் வாழ்ந்திருப்பான். நம்ம அவர் தான் நினைக்கிறேன். தபோவனம் இருக்கிற வேணுகோபால் சாமின்னு நினைக்கிறேன். தபோவனம் ஐயாவே அம்மான்னு நினைக்கிறேன். அவர் ஆசிரமத்துக்கு எத்தனை நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இந்த அம்மாட்ட நானே எங்கள் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். அந்த அம்மாட்டியை வாங்கிட்டு இருக்கிற நேரடியாக பார்த்து வாங்கி அவரோட ஜோடியாவாக 2-3 ட்ரிப்பு வாங்கியிருக்கிறோம். இங்கே ஒரு குடியாசனைக்கு வந்தாங்க, மாணிக்கம்பாளையம் ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்க. அப்போ வாங்கினேன். அவர் காலான டைமில் காலானதுக்கு நான் போகல. ஏன்னா எனக்கு நான் வந்து ஆலியார் தான் போவேன். இருந்தாலும் அங்கே போகிறப்ப அந்த வழியை பாட்டு வரும். அந்த அம்மாவில் வந்து தனியாக அவர் அடக்கானதுக்கப்புறம் 2 ட்ரிப்பு அந்த அம்மாவில் பாட்டு வந்தேன். அந்த அம்மா அடக்கானதுக்கப்புறம் இன்னும் போகல. எங்களுக்கு கூட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஆளுக்கு 1 ரூபா காசு கொடுத்துச்சு. தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எனக்கு 1 ரூபா, எங்கள் வீட்டுக்காரிக்கு 1 ரூபா பணம் கொடுத்துச்சு. அது கூட பீரால் வச்சுருக்குதுங்க. ஆமாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் தேடி அலைஞ்சான் செல்வம். அப்போ 50,000 ரூபா வசூல் பண்ணுறது விட்டுட்டு கரெக்டாக 60 முடிஞ்சு 61 பிறந்தது. இது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாதாரண வீட்டில் தான் இருக்கிறேன், பணம் இல்லை. ஆனால் இதை சொல்லித்தரணுங்கிற ஒரு ஏக்கம். ஆனால் கடை வீதிக்கு போகிறத நிறுத்திட்டேன். கடையில் இல்லைப்பா சும்மா வந்துட்டு போனால் கூட போதும், இது வரமாட்டேங்கிற, இப்படி தொழில் விட்டுட்டேன்னு கேட்டாங்க.
அவங்களாம் வேண்டாங்க. அப்போ கேட்டவங்களாம் கவலைப்பட்டு கிடந்துருக்குறான், கழிஞ்சிட்டு கிடக்குறான், பெட்டில் படுத்து கிடக்குறான், பெட்டில் படுத்துட்டு கிடக்குறான். நீ எவ்வளோ சொன்ன கேட்க முடியல, தின்னு இப்போ மாற்ற முடியாது, எல்லாம் அழுகி போச்சு, படமாக மரம் பூரா அழுகி போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து ஆன்மீகத்தில் வயசில் வந்தால் தான் காலங்க. அதான் ஒரே வார்த்தை சொல்லுவாங்களா, சூரியங்க கண்ணு கெட்ட பிரகாரம் கண் கெட்ட பிரகாரம். இப்போ கண்ணுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் கண்ணுன்னு எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ரைட்டு. அந்த கண் இருக்கிறவனுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா? கண் இருக்கிறவனுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா? இருந்தால் டப்பாவை குளிக்கிட்டேன் காசு வாங்குறான். அங்கங்கே டிராஃபிக்கில் டப்பாவை குளிக்கிட்டு நிற்கிறான்ல, தப்பு சொல்லலை, மாற்றுத்திறனாளி தப்பாவை கொடுக்குறாங்கல்ல, கண் இருக்குதில்ல, ஏன் தெரியல? ஏன் தெரியல? அதுதான் சொன்னல, கர்ப்பமாக இருக்கிறப்போ சொன்னல முதல்லையே பிறக்கும் போதே, மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையிலே. மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில். எனக்கு அரிசி மூட்டையா? இங்கே என்ன அரிசி மூட்டையாக இருக்குது? இல்லை தறி பீம் இருக்குதா? அறிவு, அறிவு. மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமை. தலைக்குள்ள தானே அறிவு இருக்குது, மூளை செல்கள் இருக்குது. அப்போ அந்த அறிவு நல்லா இருக்கணும், அறிவு நல்லா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிறக்கும். அப்போ கண் கெட்ட பிரகாரம் யோசிக்கணும்னா, கண்ணுனா விந்துக்கு பேர் தான் கண். விந்து இருக்குது பார்த்தீங்களா, சுக்கில சுரோனிதம், அதுதான் கண். அது கெட்டு போயிட்டா தவத்துக்கு ஒத்துழைக்காது, உடம்பு ஒத்துழைக்காது, மூச்சை ஏற்றி இறக்க முடியாது, நாடி சுற்றி பண்ண முடியாது. இப்படி உட்காந்துக்கணும். இந்த மூத்தி ஏற்றி இறக்கிறது மினிமம் 5 நிமிஷமாக செய்யணும். அரை மணி நேரம் செய்ய சொன்னாங்க அன்னையே, அவ்வளோ. நான் வந்து 5 நிமிஷம் தான் சொல்கிறேன். நேராக ஏற்றி இறக்கிறது 5 நிமிஷம் செய்யணும். உடம்பு ஆடக்கூடாது, அசையக்கூடாது. இதெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கணும், இதெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கணும், இதெல்லாம் உடம்பு. அது அப்புறம் சொல்கிறேன், இதெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கணும். இந்த உடம்பெல்லாம் ஒத்துழைச்சாத்தான் தவம் பண்ண முடியும். அதனால தான் வயசு வேணுங்கிறது, இல்லை தவம் பண்ண முடியாது. தவத்துக்கு வர்றவங்களுக்கு உடம்பும் மனசும் நல்லாளாதவங்க தவம் பண்ண முடியாது. சேகர் ஏதோ நூல் கீழ் படிச்சுக்கிட்டு வழிபாடு மாதிரி பண்ணிக்கிட்டு பௌர்ணமிக்கெல்லாம் கூடுறாங்கல்ல, அவங்களோட உட்காந்து தவம் பண்ணிவிட்டு கூடி எந்திரிச்சு வந்துடலாம். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அறிவறிஞ்ச மகான்கள் 90% தவம் சொல்லி தரமாட்டாங்க, ஒரு 10% தான் சொல்லி தருவாங்க. அவங்க தேருவாங்க தேரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா ஏதாவது காலத்தை விரை பண்ணிட்டு சொல்லி கொடுத்து கடைபிடிக்க மாட்டாங்க. அது தொடர்ந்து வர்றவங்களாக இருந்தால் 4-5 முறை இழுக்கடிப்பாங்க, வருவாங்களா பார்க்கலாமான்னு. இது சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம விட போகிறதில்ல, எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க வைராக்கியமாக வர்றவங்களுக்கு தான் தொட்டு கொடுப்பாங்க, அன்ன வரை கொடுக்க மாட்டாங்க. 6 இருக்கணும். ராமானுஜர் உலகம் போட்டு மகான் 10-15 முறை அவர் குருநாதருக்கு நடையாக நடந்தார். ஆமாம், வைராக்கியமாக இருந்தார். அப்புறம் தான் கற்றுக் கொடுத்தார். பூந்தமல்லியில் வந்து அவர் குருநாதர் இருந்தார். பூந்தமல்லியில் தான் திருக்கச்சி நம்பின்னு சொல்லுவாங்க, திருக்கச்சி நம்பின்னு சொல்லுவாங்க ஒரு குருநாதர். அதனால் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, சரிங்க, நீங்கள் செய்யுங்க, சிம்பிளாக செய்யுங்க, அதை நினைங்க. இப்போ நான் காலையில் நடத்தம் பார்த்தியா தவம், அந்த தவத்தை உங்களுக்கு யூடியூப்புக்கு அனுப்பிச்சி விட்றேன், அதை ஆன் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இந்த மூச்சு ஏற்றி இருக்கிறதெல்லாம் அடுத்தாப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இவங்கெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தனா மனசு நிற்காது, அதனால் சொல்லிட்டேன். அதனால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வழிபாட்டில் சொல்லிட்டு வந்தோமா, குரு வழிபாடு சொல்லி கொடுத்த மறந்துட்டு அதே வழிபாடுங்க. இந்த குரு வழிபாட்டை விட்டுட்டு அருவ வழிபாடத்துக்கு போகணும். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.